வணக்கம் பானு. கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் 4 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் கடந்த ஒரு வார காலமாகவே சென்னையில் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்து வந்தது. குறிப்பாக நள்ளிரவு நேரங்களில் சென்னையில் மழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு கூட அதிகாலையில் கூட நல்ல மழை பெய்தது. சென்னையின் மயிலாப்பூர், மந்தைவேலி, அதே போல வட சென்னை பகுதிகளிலும் கூட மிதமான மழை பெய்து வந்த நிலையில் இன்றும் சென்னையில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. சென்னை உட்பட சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை உள்ளிட்ட கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் கோடை வெப்பம் சுட்டெரித்து வந்த நிலையில் தற்பொழுது கோடை மழையானது தீவிரம் அடைந்துள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், தமிழக உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் பரவலாகவே மழை பெய்து வரக்கூடியது நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கிடையே தென் தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக, பலத்த காற்றுடன் 23ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று கனமழை வாய்ப்பு 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகருக்கு ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று சென்னையை பொறுத்தவரையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னையில் வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் மிகவும் வெயிலின் தாக்கமானது அதிகமாக இருந்த நிலையில் தற்பொழுது கடந்த சில நாட்களாகவே அவ்வப்போது சென்னையில் மழை பெய்த வண்ணம் உள்ளது. மற்ற தென் தமிழக மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. இத்தனை நாட்கள் வெயில் சுட்டரித்ததை தொடர்ந்து மழை பெய்வதால் மக்களும் சென்னையில் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். மேலும் இன்று அதிகாலை சென்னையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்து வந்த நிலையில் சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டி, சைதாப்பேட்டை, அடையாறு, எம்ஆர்சி நகர், மயிலாப்பூர், மந்தைவேலி உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. மேலும் சென்னை தரமணி, திருவான்மியூர் உள்ளிட்ட இடங்களிலும் மிதமான மழை பெய்துகிறது. இந்த நிலையில் சென்னை முழுவதுமே கருமேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் சென்னைக்கு இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இன்று காலை அதிகாலையில் மழை பெய்த நிலையில் இன்று சென்னைக்கு மழைக்கான அந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வானமும் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று சென்னையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பானு.